வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பன்ருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாண்டியப்பனின் காட்சி ஊடகம். அனைவருக்கும் வணக்கம். நான் பன்ருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாண்டியப்பன். காவியக்கம்பன் கவியரசு கண்ணதாசனை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவருடைய மொழி நடையும் கவிநடையும் பாடல் வளத்தையும் நாம் பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு கண்ணதாசனை பற்றி இரண்டாவது நிகழ்வாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் கதையை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் பாடல்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவர். எம்எஸ் விஸ்வநாத ஐயா பாடலுக்காக எல்லோரும் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த கதையின் கரு சொல்லப்படுகிறது. ஒரு அண்ணன் தங்கச்சியை மென்மையாக கடிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப கடுமையாக இல்லாமல் மென்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாள் அமர்ந்திருக்கிறாரு. அந்த கதையை திரும்ப சொல்கிறாங்க. அந்த கதையோட கருத்துருவெல்லாம் பகிரப்படுகிறது என்றாலும் கூட முதல் நாள் பாடல் எழுதக்கூடிய நிலைமை வரல. எப்போவுமே கவியரசர் நிமிடத்தில் பாடல் எழுதக்கூடிய வல்லமை பொருந்தியவர் என்றாலும் இந்த பாடல் இந்த கதை கருத்துருக்கு ஏற்ப கதை பாடல் எழுதுவது என்பது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. மூன்றாவது நாளும் எழுத முடியாத முதல்ல வாகனம் போய் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா விட்டுட்டு இவரை ஏற்றிட்டு போகிற சூழல். அந்த நேரத்தில் ஐயா தனக்கு தேவையான பொருள்கள்லாம் கேட்கும்போது பாடல் எழுத முடியல, அப்படி உன்னோட தேவை மட்டும் கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு சிறு மன நெருடல்கள் ஏற்படும் பொழுது ஐயா அந்த அந்த பாட்டு என்னது, அந்த கிளைமேக்ஸ் என்னது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கிளைமேக்ஸு தான் உடனே அந்த பாடலாக வடிவம் பெறுகிறது. அந்த பாடல் என்னோட நடையில் உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் தீரும் இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பழனியப்பன்.